நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது. அதனால தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்ன எதிராக மாதிரி தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்ல. தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு கருத்து. இதனால நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது. அதனால தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்ன எதிராக மாதிரி தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்ல. தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு கருத்து. இதனால